வெல்கம் பேக் டு என் ஒயிட் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ். குக்கிங் வீடியோ போட்டு ஒரு 1 வீக் ஆகிடுச்சு. ரீசன் என்னன்னா, எங்கள் பேரன் வந்து வீட்டுக்கு டைம் லீவ் வந்திருந்தான், அதனால் போட முடியல. இனிமேல் நம்ம கண்டினியூவாக குக்கிங் வீடியோ பார்க்கலாம். இப்போ இன்றைக்கி காலிஃப்ளவர் சாதம் செய்யலாம் வாங்க. ஒரு வானலியில் நெய் 2 டீஸ்பூன், பட்டை லவங்கம் ஒரு 4, ஏலக்காய் ஒரு 4, வெங்காயம் 1 கப்பு சேர்த்துட்டு ஒரு 2 பச்சை மிளகாய் கீரி போட்டு நல்லா வதக்கிடுங்க. இது கூடவே ஒரு 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து இந்த மாதிரி நல்லா வதக்கிட்ட பிறகு தக்காளி 1 கப்பு சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு இது வதங்கிறதுக்காக என்ன பண்ணலாம், ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா இது வதக்கட்டும். நல்லா வதக்கின பிறகு புதினா ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துட்டு சாம்பார் பொடி 1 டீஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கிட்டு கொஞ்ச நேரம் ஆற விட்டு ஒரு மிக்ஸி ஜாரை சேர்த்து நைஸாக அரைச்சி நம்ம இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு வானலியில் ஒரு 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்ட பிறகு நம்ம வேக வச்சிருக்கிற காலிஃப்ளவர் 1 கப்பு சேர்த்துடுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து சாம்பார் தூள் 1 டீஸ்பூன் சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்ட பிறகு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்கிற தக்காளி மசாலா விழுதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு நல்லா வதங்கட்டும். அது இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்ட பிறகு புதினா கொத்தமல்லி 1 கைப்பிடி அளவு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்ச நேரம் வதங்கட்டும். இதில் கிரேவியில் நம்ம ஏற்கனவே வடித்து வச்சுக்கிற சாதத்தை சேர்த்து நல்லா கலந்து விட்டோம்னா சூப்பரான காலிஃப்ளவர் சாதம் ரெடி ஆகிடும். நாங்கள் பொன்னி சாதம் சேர்த்துருக்கிறோம். உங்களுக்கு தேவையாக இருந்தால் பாசுமதி அரிசி கூட சேர்த்துங்க, சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். கடைசியாக நெய் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போ சூப்பரான சுவையில் காலிஃப்ளவர் சாதம் ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். நன்றி, வணக்கம்.